secondary market in India. So in the particular chapter what we will be learning na IPO mattu illama when it comes to trading in stock market. So regularly I used to buy shares or generally to say securities in the stock market na what is the procedure and what are the requirements which has to be followed nga enna procedures irukku enna regulatory requirements irukku yaaralla regulate பண்ணுவாங்க when it comes to this secondary market அப்படின்றதான் பாப்போம். In addition to that, we will also be seeing like what are the intermediaries which are involved in this particular secondary market. Now, directly we may think like we are directly dealing in the stock market by purchasing and selling, but it is not actually directly. Someone else involved, and the someone else yaru அப்படின்றத we will be having an understanding here. So, இது ஒரு நல்ல chapter, but so much of things we have to remember in this particular chapter. ஏன்னா எக்ஸாமில் sums இந்த chapterல இருந்து வரும். Sums are regularly asked, very rarely we don't get sums. அதே மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய புதுசான விஷயங்கள் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ த இன்ட்ரடக்டரி பார்ட் வில் பி த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் இன் இந்தியா. இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறதுக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னா இந்த 18th century வரைக்கும் கொண்டு போகிறாங்க. எங்கே போகுது அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி when they had the transaction for the securitiesங்க அங்கே போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா 1830s ட்ரேடிங் ஆன் கார்பரேட் ஸ்டாக், ஷேர்ஸ் இன் பேங்க்கு, காட்டன் ப்ரெஸஸ் எல்லாமே பாம்பேயில் நடந்துச்சு. ட்ரேடிங் வந்து பெருசாக ப்ராடாக இல்லைனாலும் ஒரு புரோக்கர்ஸ் எல்லாம் ஒன்றா நின்று they will discuss like what can be doneங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ராப்பராக ஒரு ப்ராடக்ட் ஆனால் சேல் பண்ணுற மாதிரிலாம் இது நடக்கலை. அந்த பர்டிகுலர் இன்ஃபார்மல் ஒரு புரோக்கர்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவர் ஸ்டாண்டிங் நியர் த அண்டர் தன்னு சொல்லலாம் பேனியன் ட்ரீ. அது டவுன் ஹால் ஆஃப் பாம்பேக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு. ₹1 அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னும் இருக்குது அந்த இடத்துல ஹார்னிமேன் சர்க்கிள் பார்க் அப்படின்ற இடத்துல தான் அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடிங் நடந்துச்சு. 1860 தான் வந்து நல்ல ஃப்ளரிஷ் ஆச்சு ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது 60 புரோக்கர்ஸோட. ஸோ திஸ் ஆஸ்பெக்ட்னோ இதை வச்சு பார்க்கும்போதே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டை தான் ஓல்டஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன் ஏஷியாவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் தான் ஓல்டஸ்ட் ஒன் அப்படின்ற ஒரு ஃபேக்சுவல் திங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து இந்த அமெரிக்கன் சிவில் வார் ப்ரோக் ஆனதுக்கப்புறம் இமீடியட்லி வி ஹேட் திஸ் ஹையர் திங்ஸுங்க. ப்ரோக்கர்ஸ் அதிகமானாங்க, லைக் 250 வரைக்கும் ப்ரோக்கர்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்டு. அதுக்கப்புறம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 1875 இட் வாஸ் ஸ்டார்டட். பட் கவர்மெண்ட்டோட ரெகக்னிஷன், கவர்மெண்ட்டோட ரெகுலேட்டரி திங் கீழே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது 1956 தான். சக்ரா ஆக்ட் 1956 வந்ததுக்கு அப்புறம் தான் அண்டர் தட் பர்டிகுலர் ஆக்டுங்க திஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வாஸ் கிவன் லீகல் ரெகக்னிஷன். அது கொடுத்து அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு கூட சொல்லலாம் பிகாஸ் ஆஃப் திஸ் சக்ரா ஆக்ட், செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட். அதுக்கப்புறம் அனதர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேம் இன் டு த பிக்சர், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து 1993 சக்ரா ஆக்ட் 1956க்கு கீழே தான் ரெகக்னிஷன், பட் 1993 தான் இட் கேம் இன் டு த பிக்சர். அதில் நிறையா இருந்தது. ஹோல்சேல் டெப்ட் மார்க்கெட் எல்லாம் லேட்டர் ஆன் தேவர் ஆடிங். இப்போ அட்வான்ஸ்ட் லெவலில் திஸ் பர்டிகுலர் போத் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் ஃபங்க்ஷனிங். ஸோ இவ்வளோ இதாக சொல்கிறாங்களே திஸ் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா வாட் இஸ் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் ஜென்ரல்? ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் அ ஸ்டாக் மார்க்கெட் வேர் த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வில் ஹேப்பன். அது இது. பட் இங்கே இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அ மார்க்கெட் பிளேஸ் for buying and selling of securities and ensuring liquidity to them in the interest of the investors. So not only buying and selling, sir, it ensures liquidity, sir. So whenever someone wants to sell something or buy something அப்படின்னா they can come here. At the same time I wanted to ensure liquidity for my securities na வித்துட்டு காசு ஆக்கிக்கலாம். So readily if it is available for cash, convertible into cash na that time we will call it as liquidity one. So this liquidity is ensured by stock exchange. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். The stock exchanges are virtually the nerve center of the capital market and reflect the health of country's economy as a whole. Complete economy பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக தான் இருக்கும். Because whenever stock market down ஆச்சு அப்படின்னா the economy will have a negative image மாதிரி போயிடும். கரெக்ட். அடுத்து சக்ரா ஆக்ட்ல what is the definition of stock exchange? Any body of individuals, incorporated இருக்கலாம் or not, whatever it is, but constituted before corporatization and demutualization under section 4A and 4B ன்னு இருக்கு. Any idea of what is corporatization and demutualization? பார்த்தீங்க அப்படின்னா it was just an association of persons. அது ஒரு என்டிட்டி மாதிரியே இல்லை. அந்த என்டிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வந்து கார்பரேட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வந்து லைக் பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். ஸ்டாக் மார்க்கெட் வில் ஃபங்க்ஷன் ஆன் இட்ஸ் ஓன். there is no like mutual consent எல்லாம் இது கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இது கிடையாது. எவ்ரிதிங் இந்த லீகல் ஆஸ்பெக்ட்ல கொண்டு வந்தாங்க. இட்ஸ் சிமிலர் டு தட் ஆஃப் தி அண்டர்ஸ்டாண்டிங் which we get from the word body corporate.
Body corporate na eppadi nama it's a separate thing, artificial person, it is separate, the individuals who are starting it are different nu pathama adhe mari da idiyum pannanga. Modalla vandu appadi illa, it was run by certain group of people, they were having the control, they were influence and all that was happening. But ultimately the corporatization demutualization kondu varumbodhu idu oru separate entity, stock exchange is a separate entity அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ பிஃபோர் தட், அதனால தான் எனி பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் இன்கார்பரேட்டட் ஆர் நாட் பிஃபோர் கார்பரேட்டைசேஷன் அண்ட் மியூச்சுவலைசேஷன் கொண்டு வந்துட்டாங்க. பிகாஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 தான் நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் அ கம்பெனி. எனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இட் ஹேஸ் டு பி இன்கார்பரேட்டட் அப்படின்னா ஃபஸ்ட் அது கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணினா தான் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி ஒன்று இல்லை. அதனால தான் அந்த ஃபஸ்ட் டேர்ம் அப்படி கொடுத்துட்டாங்க. பிஃபோர் கார்பரேட்டைசேஷன் டிமியூச்சுவலைசேஷனோ எனி பாடி ஆஃப் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இன்கார்பரேட்டடாக இருக்கலாம், அன்இன்கார்பரேட்டடாக இருக்கலாம், அதுவும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். பட் a body corporate incorporated in the companies of 2013, now it is 1956, now it is 2013, whether under the scheme of corporatization and demutualization or otherwise, for the purpose of assisting, regulating or controlling the business of buying, selling and dealing in securities. முன்னாடி பின்னாடி அவ்வளோதான். 1956க்கு முன்னாடி பிஃபோர் கார்பரேட்டைசேஷன் அண்ட் டிமியூச்சுவலைசேஷனுக்கு முன்னாடி சரி, இப்போ ஆஃப்டர் 1956 ஆக்ட் இந்த 2013 ஆக்டுக்குள்ளே இருந்தால் இட் ஷுட் பி a body corporate. ஸோ இதுதான் அவங்க கொடுக்குற விஷயம். It plays a significant role in development of the economy. We know it helps in mobilization of funds from small investors and channelize them into various developmental needs and various sectors. Economic upliftment, this particular thing plays a very big role, because whenever we talk about infrastructural development in a country, it is not that easy to get the finance for it. But if it is sourced from various individuals, அது ஒரு streamline பண்ணி ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும்னா there should be an entity. That entity is stock exchange. It plays as the base where it can collect money from the investors. Investors கிட்ட இருந்து ஒரு entity or organization, if they wanted to raise money அப்படின்னா this stock exchange is helpful in that particular aspect. So இது எல்லாமே stock exchange ரிலேட்டடான introductory part. என்ன ரோல் அவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா economic barometer அப்படின்னு சொல்கிறாங்க. Any idea of what is barometerனா என்ன? It's a measuring tool. ஒரு எக்கானமி ஃப்ளரிஷ் ஆகுதா சார், எக்கானமி வந்து க்ரோயிங் ஃபேஸில் இருக்கா, ஆர் இட் இஸ் நாட் ஹேவிங் எனி அப்வர்டு ஃபேஸு, ஒரு டவுன்வர்டு ஃபேஸில் தான் இருக்கா அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு திஸ் பர்டிகுலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வில் ஹெல்ப் அஸ் ரோல் as acting as an economic barometer. Act as a continuous market for securities. Of course, இல்லையா, எப்போ வேணாலும் நம்ம சேல் பண்ணிக்கலாம். We need not wait for the buyer. If we wanted to sell it, we can immediately sell it. அப்போ it always acts as the continuous market for the securities. Sir, what value the particular security has to be evaluated? Sir, எந்த rate sir? அப்போ அந்த rate has to be determined properly. I cannot say like I need in this particular price. I cannot say that I want that in particular place. எதுவுமே நான் சொல்ல முடியாது. It is already fixed. So that fixation will always be based on the demand and supply of the particular security and the performance of that particular security or the company. அப்போ அதை வேல்யூ பண்ணி ஒருத்தர் has to give right, அந்த வேல்யூ இவங்க தான் பண்ணுறாங்க. Evaluation of securities are also done by stock exchanges. Next, mobilizing savings. Mobilizing savings is like collecting savings. நம்மளோட savings தான் we are going to invest. அப்போ it also helps in mobilizing savings. It enables healthy speculation. What is speculation first of all? ஸ்பெக்குலேஷன் ஆர் ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடிங்கிறது என்னென்னா, சார் சும்மா விற்றுட்டு வாங்கிட்டே இருக்கேன் சார், இட் இஸ் ஆக்சுவலி நாட் குட் வே, நல்லது கிடையாது. வேணுன்ட்டே அந்த சிம்பிளி டு சே, ஒரு பொருள் வாங்க விற்க இருந்ததுன்னா அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சேலில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகுமா இல்லையா? ஒரு பொருள் சும்மா இருக்குது, அதை நான் வாங்குகிறேன், மறுபடியும் அதை விற்கிறேன், வாங்குகிறேன், விற்கிறேன், சம்திங் ஐம் டூயிங். பட் அந்த ஃப்ரீக்வன்சிஸ் ஜாஸ்தி ஆகும்போது இட் creates an image that the particular product or the whatever it is security has a good reach. அந்த மாதிரி பண்ணுறது speculation. But that speculation, it should happen in a healthy way அப்படின்னா this stock exchange helps it. It will have a track on that also. அவ எவ்வளோ நாளில் வாங்குறாங்க, எவ்வளோ நாளில் விற்கிறாங்க, விற்கும்போது லாஸ்க்கு விற்கிறாங்களா, ஜாஸ்தியாக விற்கிறாங்களா, everything has to be tracked. நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 80 ரூபாய்க்கு விற்கலாம், நான் வித்தேன்னு சொல்ல, பட் லாஸ்ட்டில் தான் விற்றுருக்கேன், பட் அது பிக்சரில் வராது அப்படின்னா it is not a good thing. I wanted to just show that this particular commodity is being bought and sold frequently. அந்த மாதிரி பண்ணாமல் ஹெல்தி வேல, if you want you buy, if you don't want you sell. அது intraday ட்ரேடிங் மாதிரி எல்லாம் வர்றது. மார்னிங் வாங்கி ஈவினிங் விற்கிறது ஒரு கான்செப்டே கரெக்டு, இந்த டேயில் வர ப்ராஃபிட்டை எய்ம் பண்ணுறது தான். அதை ஹெல்தி வேலை பண்ணுறதும் இவங்க. ஆல் தீஸ் திங்ஸ்னா எவ்ரி திங் இஸ் கலெக்டட் ஃப்ரம் த இன்வெஸ்டர்ஸ், ஃப்ரம் இண்டிவிஜுவல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம், அட்லீஸ்ட் இல்லையா, அதிகமான பட்சத்தில் நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குறோம், இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்தால் பணம் ரைஸ் பண்ணுறாங்க இந்த கம்பெனி. தோஸ் பீப்புள் ஆர் கால்ட் அஸ் தி இன்வெஸ்டர்ஸ். தே ஷுட் பி ப்ரொடெக்டட். Because they should have an idea like where they are investing, how they are investing, is the money invested safe,
அதை ensure பண்றது இவங்க தான். So protecting investors. Liquidity is ensured. What is liquidity? Again we told like immediate convertibility of cash is there or not. அது இவங்க ensure பண்ணிடுவாங்க. Exercise vigilance and control on companies. Companies control பண்ணாதான் they'll have a proper safeguard for the investors also. அது ensure பண்றாங்க. Foreign capital can be invested. நம்ம foreign institutional investor னு ஒரு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே படிச்சிட்டோம் இல்லையா? Foreign institutional investors like if they wanted to raise money அப்படினாலும் give money நாலும் they can go via this particular stock market. Ensure safety of capital and fair dealing. The money invested is like we are supposed to go with so many compliances, regulations, rules எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கறப்போ the money is safe. கம்பெனியை ரெகுலேட்டும் பண்ணுவாங்க. So these are the role of stock exchanges. சார் இதெல்லாம் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க சார். Again a case based question will be framed. ஒரு பெரிய ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒரு கேஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு ஒரு லைன்ல 1 மார்க் ஆர் 2 மார்க் क्वेश्चनக்கு what is the role of the stock exchange to ensure liquidity in the market? அப்ப role of stock exchange ensuring liquidity னு ஒரு பாயிண்ட் இருக்கா? இதுதான் ஆன்சர். ஜெனரலா நம்ம ஆன்சர் எழுதலாம் but the answer should be this. அதனால ஒவ்வொரு லைனும் இதுல இம்பார்ட்டன்ட். questions can be asked. Indian stock exchanges பொறுத்த அளவுக்கு we have BSE NSE. ரெண்டு மட்டும் தான் இருக்கா? இந்தியாவில் நடக்கிற ஸ்டாக் ட்ரேடிங்கில் மெஜாரிட்டி வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட தான், என்எஸ்சி பிஎஸ்சி கிட்ட தான் நடக்குது. தெர் ஆர் அதர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆல்சோ மெனி கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செலாம் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் அதெல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லைக் அதெல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பிகாஸ் தட் மச் ட்ரேடிங் இஸ் நாட் ஹேப்பனிங். பீப்புள் ஆர் நாட் ரெடி டு கம் அண்ட் ட்ரான்சாக்ட். நான் இதிலே பண்ணிட்டு போயிடுவேனே, லிக்விடிட்டி ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி அந்த ஹையர் ஸ்கேல் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக தேல் ஸ்விட்ச், ரைட்? அந்த ரீசனால் இருக்குது. ஸோ பிஎஸ்சி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1875, என்எஸ்சி 1992 வந்தாலுமே 1994 தான் இது ஹேட் ஸ்டார்டட் ட்ரேடிங் ரிலேட்டட் திங்ஸ். அடுத்து ரெகுலேட்டர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் பொறுத்தளவுக்கு இது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே வி ஹேட் ஸ்டடிடுங்க. செபி இஸ் தேர், which is SEBI Act 1992, Companies Act 2013, Securities Contract Regulation Act 1956, Rules 1957, Depositories Act of 1996. இவங்க எல்லாம் இருந்தா ரெகுலேட்டர்ஸ். இதை ஒவ்வொருத்தரையும் நம்ம தனித்தனியாக படிப்போம். செபி ஆக்டை தனியாக ஒரு ஆக்டாக படிப்போம், ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி. சக்கர் ஆக்டும் தனியாக படிப்போம், டெபாசிட்ரிஸ் ஆக்டையுமே தனியாக படிப்போம். வாட் இஸ் இட் ரிலேட்டிங், ஹவு இட் இஸ் ரிலேட்டிங் டு பிரைமரி ஆர் செகண்டரி மார்க்கெட்டுங்கிறத செப்பரேட்டாக வில் பி லேர்னிங். ஸோ இவங்க எல்லாருமே ரெகுலேட்டரி பாடிஸ். Trading mechanism. What is trading mechanism? எப்படி சார் ட்ரேட் நடக்குது? இஸ் there any process sir? Is there any procedure சார்ங்கிறது தான் ட்ரேடிங் மெக்கானிசம். Trading in stock exchanges happens only in dematerialized form. What is this dematerialized form sir? It is not like something like physical things sir. Physically nothing happens sir. Physical documentation, physical records, nothing is happening sir. It is happening only via electronic records. And the share certificate and the share transfer process எல்லாமே electronic வேல நடக்கிறது தான் dematerialization form or demat form அப்படின்னு சொல்லி சொல்றது. In Indian securities market, various products are trading like equity shares, warrants, debentures, etc. The trading in the securities of the company takes place in dematerialized form in India. Dematerialization is the process by which physical certificates of an investor are converted to an equivalent number of securities in electronic form and credited to the investor's account with his depository participant. We will see who is a depository participant அப்படின்றத நம்ம பார்ப்போம். For example, இப்போது சொல்லணும் இந்த ஏஞ்சல் broking, grow இவங்கெல்லாம் இருக்காங்களா, they are like depository participants, right? அவங்க மூலமாக தானே நம்ம are creating accountங்க, அவங்க மூலமாக தான் இந்த dematerialization things will happen. How the settlement of transaction happens அப்படின்னா T+1 day அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. settlement cycle, transaction day or the trading day plus 1க்குள்ள everything will get settled. transaction day plus 1 day, it is not nothing like more than thatங்க, but அதுக்குள்ளேயே நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. Trading in the securities of the company takes place on screen based platforms. What is the screen based platform sir? எல்லாமே ஆன்லைனில் இல்லை, நேரில் எல்லாம் போய் அங்கே போயிட்டு டிஸ்கஷன்லாம் பண்ண முடியாது. சிஸ்டமில் என்ன தெரியுதோ அதை வச்சு தான் வில் கோ பர்ச்சேஸ் செல் வாட் எவர் த டிரான்சாக்ஷன் இஸ். Currently for equity shares, the settlement cycle is T+1 day. T means trading day or transaction day. Any shares which are traded on the exchange are required to be settled by the clearing corporation of the exchange on the following working day. For arriving at the settlement day, all intervening holidays which include bank holidays, NSE holidays, Saturdays and Sundays are excluded. இது 1 மார்க்ல கேட்கலாம். 1 மார்க் in the sense like அந்த கேஸ் பேஸ்ட் क्वेश्चनல ஒன்னு கேட்கலாம். செட்டில்மெண்ட் டே அப்போ என்ன பண்ணிரணும், ஹாலிடேஸ், பேங்க் ஹாலிடேஸ், NSE, சாட்டர்டே, சண்டே எல்லாத்தையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் அந்த 1 டே வரும். இப்போ நாளைக்கு சண்டே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்னா சாட்டர்டே சண்டே விட்டுறணும், மண்டே தான். புரிஞ்சுங்களா? தட் வே அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க.
இன்ட்ரடக்ஷன் ஆஃப் T+0 செட்டில்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு 2024. நீங்களே கவனிச்சு பார்த்துட்டீங்க தெரிஞ்சிருக்கும். முதல்ல மாதிரிலாம் கிடையாது. வாங்கினா கொஞ்ச நேரத்திலே ரிஃப்ளெக்ட் ஆகிடுது நம்ம அக்கௌண்ட்டில். சேல் பண்ணாலும் இமீடியட் ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு இருக்குது. அதனால் அந்த ட்ரேடிங் டேலேயே டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பீயிங் செட்டில்டுங்கிற அட்வான்ஸ் லெவல் வந்துருச்சு. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. SEBI wide circular dated March 21, 2024 issued guidelines for the introduction of beta version of T+0 rolling settlement cycle on optional basis in addition to the existing T+1 in equity cash market for a limited set of 25 scrips and with a limited number of brokers. The mechanism was enabled only for non-custodian clients with effect from March 28, 2024 by the NSE and the BSE. Custodians னு ஒருத்தர் இருப்பாங்க சார். அது யாருன்னு நம்ம பின்னாடி படிப்போம், இன்டர்மீடியரிஸ்ல படிப்போம். கஸ்டாடியன்னா என்ன, அவங்களோட ரோல். அவங்க இல்லாமல் இருக்கிற சில செலக்டட் புரோக்கர்ஸ் மட்டும் அது கொண்டு வந்தாங்க. இப்போ மோஸ்ட்லி லைக் எவ்ரி ஒன் ஆர் கெட்டிங் திஸ் T+0 செட்டில்மெண்ட். அது ட்ரேடிங் டேலேயே செட்டில்மெண்ட் நடக்கும். we need not wait for one more day அப்படின்ற கான்செப்டில் கொண்டு வந்தாங்க. ஒரு ட்ரையல் வெர்ஷனில் 2024 லான்ச் பண்ணாலும் இட்ஸ் நோ லைக் மோர் ஆர் லெஸ் அதே டேல தான் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கெட்டிங் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ T+0 days அப்படின்றது இருக்குது. ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, வாட் குட் பி த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இன் டிமேட் ஃபார்ம்? சார் பேப்பர் கரெக்டாக வச்சுக்கணும் சார், தொலையக்கூடாது சார், டேமேஜ் ஆகக்கூடாது சார், கிளியக்கூடாது சார். ஸோ மெனி திங்ஸ் ஆர் லைக் ப்ராப்பராக ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும் சார். இங்கிருந்து அங்கே கொரியரில் நினச்சி அங்கேருந்து அவங்கக்கிட்ட போய் சார் டைம் கன்சியூமிங்காக இருக்குது சார். ஆல் தட் இஸ் சேவ்ட். ஐ ஹவ் டு பிரிண்ட் அ சர்டிஃபிகேட் சார், இட் இஸ் அகெயின் இன்கரிங் சம் காஸ்ட் சார். All that are saved by using this demat form. In electronic trading, order received are matched and electronically on a strict time priority or price priority, and hence cuts down time, cost, risk of error as well as fraud, resulting in improved operational efficiency. It enables the participants, irrespective of their geographical locations, to trade with one another simultaneously. It provides full anonymity by accepting orders, big or small, from brokers without revealing their identity, thus providing equal access to everybody. Perfect audit trail. Audit trail is nothing but the checking thing. ப்ராப்பராக எஃபெக்டிவாக செக் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இவ்வளோ டிரான்சாக்ஷன் இன்றைக்கி நடந்திருக்கு, திஸ் many purchases was made, this many settlements were made, this many sales were madeங்கிற அந்த ஆடிட் ட்ரையல் பார்க்கறதுக்கு இட் வில் பி மச் எஃபிஷியன்ட் ஒன் இந்த டிமேட் ஃபார்ம். இது கேட்கறதுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ஃபார் டிமெட்டரியலைசேஷன் ஆஃப் ஷேர்ஸ் 2015 LODR regulations. 2015 LODR regulations படி if I wanted to go for transacting any shares அப்படின்னா it should be in demat form only. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன், சந்தோஷம் வச்சுக்கோ. If you wanted to trade now, that particular security has to be transformed into a demat form security. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். This is the first one. இல்லை சார் நான் வீட்டில் பத்திரமா பொத்தி பாதுகாத்து வச்சுக்குவேன் சார். Yes, it's your problem sir, you can have sir. But the companies are now mandated. Actually the deadline கூட முடிஞ்சிருச்சுங்க, June 30 ஓட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா companies has to compulsorily have a demat account. கம்பெனி இண்டிவிஜுவல் கம்பெனி அவங்க எல்லாமே டிமேட்டில் மாற்றிடுறோம் சொல்லிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் ஆல்சோ வில் ஹேப்பன், இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ வில் கெட் டிமேட் ஒன்லி, ரைட்? அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அஃப்கோர்ஸ் சில எக்ஸப்ஷன்ஸ் இருந்துச்சு, ஸ்மால் கம்பெனி அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் எக்ஸப்ஷன் கொடுத்தாங்க. பட் நவ் இட் இஸ் லைக் மேண்டேட்ரி ஃபார் ஆல் த கம்பெனிஸ் டு ஹேவ் ஒன்லி டிமேட் அக்கௌண்ட், ரைட்? ஸோ இது என்னங்க, டிரான்சாக்ஷன் நடக்கணுமா டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பையிங் செல்லிங் பண்ண முடியும் எந்த ஒரு செக்யூரிட்டியுமே ஆனாலும். What about unlisted public companies? இது நல்லா பாருங்க. Rule 9A, the company's prospectus and allotment of securities rules 2014. Every unlisted public company, நல்ல வார்த்தையை கவனிங்க, unlisted public company shall issue securities only in demat form and facilitate dematerialization. So this is the condition. If it is an unlisted public company, they can only go for demat form of securities. Every unlisted public company making any offer for issue of any securities or buyback or bonus or right offer has to ensure that before making such offer, ensure the holdings of yarallam, promoters, directors, KMPs has to be dematerialized. Every holder of the security of unlisted public company who intends to transfer such securities shall get such securities dematerialized before the transfer, or who subscribes to any securities of an unlisted public company, whether by way of private placement, bonus, right issue, shall ensure that all his existing securities are held in demat before such subscription. So somehow or the other the government has mandated everyone should go with only demat account. ஏதாவது ஒன்றில் எல்லாத்துலேயுமே சுற்றி வச்சுட்டாங்க. மேலே என்ன சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக எல்லாருமே டிமேட்டில் தான் இருக்கணும் ஜென்ரலாக, கரெக்டுங்களா? இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட் லிஸ்டட் கம்பெனிஸில் இஃப் யூ வாண்டட் டு டிரான்சாக்ட் அப்படின்னா இட் கேன் ஒன்லி பி டிமேட் அக்கௌண்ட்.
அடுத்து unlisted public company கொடுத்தாங்க. that also it's mandatory, like they'll go only with demat account. but அதே மாதிரி ஏதாவது issue of securities, buyback, bonus, right issue எது கொடுத்தாலும் promoters, directors, KMPs எல்லாத்தையுமே dematல வச்சுக்கோங்கன்றாங்க. so automatically what they will do, other shareholders also எதுக்கு சார் ரிஸ்க்ங்கிறது indirectly come into the picture, right? so அதுக்குள்ள கொண்டு வந்துற சொல்லிடுறாங்க. then whenever I go for subscribing to any other things நாலும் I have to ensure that I am having in the demat account. so it's not like mandatory, ultimately mandatory அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கே கொண்டு வந்து வச்சிட்டாங்க. what about unlisted private companies? அதுக்கு ரூல் 9B, அங்க என்ன ரூல் 9A இருந்துச்சு. 9B of securities prospectus and allotment of securities rules 2014. only in demat form facilitate dematerialization. issuing of securities என்னவா இருக்கும், only in demat form னு அங்கேயும் conditions கொடுத்துட்டாங்க. every such security company making an offer for issue of any securities, buyback, bonus, right, has to ensure that their promoters, directors, KMPs, whoever it is, should go with the dematerialized related thing. every holder of securities of such a company who intends to transfer such securities shall get its securities dematerialized, or who subscribes அப்படினாலும் they should ensure that all these existing securities are held in dematerialized form. so இங்கேயும் indirect compulsion வந்துருச்சு. you have to go for demat அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. ultimately they wanted to stop this physical certificate and physical transactions எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக டிமேட்டில் மட்டும் தான் வச்சுருக்காங்க. இப்போ சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மால் கம்பெனிக்கு எல்லாமே, அதையுமே எடுத்துருவாங்க கொஞ்ச நாளில். எடுத்து ஃபார் தெம் ஆல்சோ இட் வில் பி லைக் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி வெரி ஈஸிலி தே வில் பி பிரிங்கிங் இன். அடுத்து டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு பார்த்தா வாட் டஸ் ஸ்டாக் மார்க்கெட் டஸ்ங்கிறத பார்த்தோம். ரெகுலேட்டரி பாடிஸ் பார்த்தோம். லைக் வாட் அபவுட் திஸ் டிமெட்டீரியலைசேஷன்ங்கிறத பார்க்கும்போது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அவைலபிள் தட் கேன் பி டிரான்சாக்டட். ஒன்று லிஸ்டட் செக்யூரிட்டி சார். சார் இஃப் அ கம்பெனி ஹாஸ் சைன்ட் அ லிஸ்டட் அக்ரிமெண்ட் ஆர் லிஸ்டிங் அக்ரிமெண்ட் வித் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், லிஸ்டட் அக்ரிமெண்ட்டுங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, அது வில் பி லேர்னிங் வாட் இட் இஸ், என்ன எப்படி சைன் பண்ணணும். அதை சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியோட செக்யூரிட்டிஸ் வில் பி கால்ட் அஸ் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஐ ஹவ் சைன்ட் அன் MOU ஆர் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் அன் அக்ரிமெண்ட் சிம்ப்ளி டு சே வித் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா தென் மை செக்யூரிட்டிஸ் கேன் பி ட்ரேடட் இன் தட் பர்டிகுலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ தென் மை செக்யூரிட்டிஸ் இஸ் கால்ட் அஸ் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். அடுத்து பாருங்களேன், டு ஃபெசிலிட்டேட் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் to trade in securities of such companies which are actively traded at other stock exchanges in India but are not listed in the exchange, trading in such securities is facilitated as permitted securities provided they meet the relevant norms specified by the stock exchange. நமக்கு தெரியும் நிறையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது சார். நிறையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்னோட செக்யூரிட்டிஸ் நான் லிஸ்டிங் அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியாச்சு, ஐ எம் ஹேவிங் மை ட்ரான்சாக்ஷன்ஸ் ஓவர் இயர். பட் திஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஐ டென்ட் ஹேவ் எனிதிங் கால்ட் அஸ் லிஸ்டிங் அக்ரிமெண்ட். பட் ஃபார் என்ஷூரிங் மை மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் லைக் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஹூஎவர் இட் இஸ், தே வாண்டட் டு பர்ச்சேஸ் இன் திஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா தென் particular MOU or norms will be filed between the company and the particular stock exchange. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு அவங்களுக்கு என்னதான் லிஸ்டிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலைனாலுமே தேல் ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ட்ரேடிங் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடந்தது அப்படின்னா அந்த செக்யூரிட்டியோட பேர் பெர்மிட்டட் செக்யூரிட்டி. லிஸ்டிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு அது லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். லிஸ்டிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலை பட் எனக்கு மற்ற இடத்துல எல்லாம் நான் லிஸ்டிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி என்னோட செக்யூரிட்டிஸ் ஆர் டிரான்சாக்டட் அட் அதர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். பட் திஸ் பர்டிகுலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மை செக்யூரிட்டிஸ் ஆர் நாட் கெட்டிங் ட்ரேடட் பட் ஐ வாண்ட் மை இன்வெஸ்டர்ஸ் டு ட்ரேட் ஹியர் ஆல்சோ. So there is an option for you where you will go with certain norms. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டிஸ் இங்கே பேர் permitted securities.